என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். நிறைய ஜோதிட நண்பர்கள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, ஜோதிடம் அப்படிங்கறத நிறைய நண்பர்கள் பார்க்கறாங்க, ரசிக்கிறாங்க, கேட்கறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா ஜோதிடத்துக்கோ ஜோதிடர்களுக்கோ அவ்வளவு பெரிய மரியாதையை கொடுப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் இங்க ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்பது, ஜோதிடத்தை நாம் தொழிலாக பார்க்க வேண்டுமே தவிர அதை வேறு வித்தியாசமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஜோதிடத்துறையில நாம சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஜோதிடத்தை ஜோதிடமாக மட்டுமே பார்க்க வேண்டும். அது என்னுடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது. இன்னும் நிறைய இடங்கள்ல ஜோதிடர்கள் வேறு மாதிரி விஷயங்களை கொண்டு போறாங்க, ஆகையினால ஜோதிடர்கள் மீது நம்பிக்கை இல்ல, நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு நம்ம கொண்டு போனது அவசியம் நமக்கு இல்ல. ஒண்ணு, ஜோதிடத்தை வச்சிருக்கோம், ஜோதிடத்தை வச்சு நிறைய கருத்தரங்கங்கள் நடத்துறோம், பெரிய மாநாடுகள் நடத்துறோம், பெரிய பிரச்சனை பண்றோம். சோசியல் சர்வீஸுக்கு நம்ம எப்போ வரப்போறோம்? ஜோதிடர்கள் பொதுவாகவே ஏதாவது ஒரு சோசியல் சர்வீஸ், அதாவது இந்த மக்களுக்கான, அதாவது இல்லாத ஏழை எளியவர்களுக்கோ, கோவில்கள் புனரமைப்பு கூடிய வாய்ப்புக்கோ, கோவில்களை சுத்தம் பண்ணக்கூடிய வாய்ப்போ, பூமி வெப்பமயமாவதலை தடுப்பதற்கு மரக்கன்றுகள் நடுவதற்கான வாய்ப்போ நமக்கு கிடைக்கணும். அதை நம்ம செய்யலாம் இல்ல? அதை எத்தனை பேர் செய்யறதுக்கு முன் வர்றோம்? இல்ல. நாம என்ன நினைக்கிறோம்? ஜோதிடத்தை பத்தி பேசுறோம், அதை பத்தி பெரிய மீட்டிங் நடத்துறோம், அதை அப்படியே பதிவு பண்றோம். அதுல நிறைய கமெண்ட்ல நம்ம சொல்லக்கூடிய, நீங்க நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்க? நீங்க இதை செஞ்சா சரியாகும், அதை செஞ்சா, ஏதாவது ஒரு பரிகாரங்கள் நிறைய நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கோம். அது நெகட்டிவ் தாட்டா அவங்க தப்பு தப்பா கமெண்ட் பண்ற அளவுக்கு அந்த பரிகாரங்கள் போயிடுச்சு. அது நமக்கு தேவையில்லை. உண்மையா நேர்மையா சரியா கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால நீங்க ஜோதிடர்களை பூரா நான் என்ன கேட்கிறேன்னா, நான் நிறைய மரக்கன்றுகள் நட்டுட்டு இருக்கேன். நீங்களும் இந்த பூமிக்கு, இந்த சமூகத்திற்கு நாம் ஜோதிடத்துறையோடு சேர்த்து இந்த சமூக பணியையும் செய்கிற போது, இந்த மண்ணுக்கான பணியையும் செய்கிற போது, வருங்கால மக்களுக்கும் சந்ததிகளுக்கான பணிகளையும் செய்கிற போது, ஜோதிட பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுடைய தரமும் உயரும். உங்களை பத்தி யாரும் தரம் தாழ்த்தி பேசுறாங்க, குறைச்சி பேசுறாங்கிற கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மன நிறைவு ஏற்படும், மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதனால முடிந்த அளவிற்கு நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மரக்கன்றுகளை வளர்த்து அந்த பூமிக்கு வெப்பமயமாகக்கூடிய விஷயங்களை தடுப்பதன் மூலமாக இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் நாம் ஏதாவது ஒரு நன்மையை செய்கிறோம். ஏன்னா ஆலமரம், அரசமரம் நிறைய நட்டுட்டு இருக்கோம். அப்ப ஆலமரம்லாம் பல ஆயிரம் வருடங்கள் இருக்குங்கிறாங்க. நீங்க இன்னைக்கு உருவாக்கிட்டு போன அந்த மரம் பல ஆயிரம் வருடங்கள் இருக்கு அப்படின்னா எவ்வளவு பறவைகளுக்கும் எவ்வளவு மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், எவ்வளவு விஷயங்களை அது இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்கும், மழை பெய்யறதுக்கு உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறதுலாம் இதுதான். ஜோதிடம் பாருங்கள், ஜோதிடத்தினுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், அதை மக்களுக்கு நல்ல விதமாக பயன்படுத்த செய்யுங்கள். அதே மாதிரி இந்த சமூகத்திற்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் வருங்கால சந்ததிகளுக்காகவும் ஜோதிட நண்பர்கள் அனைவரும் மரம் நடுங்கள். மழை பெய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும், இந்த பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்தும், நிறைய ஆக்சிஜனை கொடுக்கும், வருங்கால சந்ததிகள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதற்கு ஜோதிடர்களும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.